அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடி நீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கப்படுத்த உத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தால் வாடியே திருப்பாவை 30 செப்பினாள் வாடியே 143 உரைத்தாள் வாடியே உயரரங்க கன்னி உகந்தளித்தாள் வாடியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே மண்புதுவை மலர்கோதை மலர்பாதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளை சரணம். 10வது பாசுரம். உறக்கத்தின் உடன்பிறப்பே உடனே ஏழு. சொர்க்கம் தருகின்ற சுகத்தை சில பேர் தூக்கத்திலே அனுபவிப்பார்கள். இமைகள் மூடினாலே இன்பம் திறக்கும் என்னும் சொப்பன உலகத்தின் சொந்தக்காரர்கள் அவர்கள். விழிப்பு நிலையை கைவிட்டு உறக்க நிலையிலே உறைந்து கிடந்து உண்மை பொருளின் உன்னதம் அறியாமல் உலக வாழ்வில் உடன்று சலிக்கும் வேடிக்கை மனிதர்கள் அவர்கள். அவர்களை முன்னிறுத்தி 10ஆம் பாசுரத்திலே நமக்கு பாடம் எடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். விடியல் பூ அவிழ்கின்ற வேளையிலும் விழிப்பூக்கள் அவிழாமல் கவிழ்ந்து கிடக்கின்றாள் ஒரு பெண். அவளை உசுப்பி எழுப்பி உலகளந்த உத்தமன் பேர் பாடி உய்தி பெறுவோம் வா என்ற இறைமை சுவையையும் சற்றே நகைச்சுவையும் மேலோங்கி அழைக்கிறாள் ஆய்ச்சியர் குலத்து ஆரணங்குகள். தூக்கம் என்றாலே நம் கண்முன் வந்து நிற்பவன் கும்பகர்ணன் தானே. அவன் பெயரை சுட்டி அந்த துயில் மங்கையை கேலி செய்கிறார்கள் அந்த கிளிக்கன்னிகள். சோம்பல் திலகமே, உறக்கத்தின் உடன்பிறப்பே நீ உறங்குவதை பார்த்தால் அந்த கும்பகர்ணன் கூட உன்னிடம் தோற்று விடுவான் போலிருக்கிறதே. அவன் அழிந்து போன பிறகு அந்த உறக்கத்தை அப்படியே நீ அள்ளி கொண்டு வந்து விட்டாயோ என்ற ஐயம் எங்களுக்கெல்லாம் ஏற்படுகிறது. முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணன் எண்ணி எண்ணி தவமிருந்தவள் நீ அதை மறந்து விட்டாயா? அந்த தவத்தின் பயனால் தானே நீ ஆயர்வாடியிலே பிறந்து அவனை துதிக்கும் புண்ணியத்தை அடைந்து எங்கள் ஊன் கலந்து உயிர் கலந்து உறவாடி கொண்டிருக்கிறாய். அதை மறந்து விட்டாயா? உன் இல்லக்கதவை திறக்காமல் போனாலும் பரவாயில்லை, உன் உள்ள கதவை திறந்து பார். ஓடி வரும் வெளிச்சத்தில் அந்த உலகளந்த நாயகன் உலா வருவான். தொட்டாலே கைமணக்கும் துழாய் மாலையை தன் தலையில் சூடியவன் அந்த நாராயணன். அவனை சூடிக்கொண்ட தலையெல்லாம் மணக்கும், அவனை பாடிக்கொண்டு வாயெல்லாம் மணக்கும், அவனை பூசுகின்ற உழுதெல்லாம் மணக்கும். நாம் இருந்த நோன்பிற்கு நல்ல பலன் தருகின்ற மாண்புடைய அந்த மணிவண்ணன் அவனை பாடி பரவுவதற்கு பறந்து வர வேண்டிய நீ இப்படி கும்பகர்ணன் கோலத்திலே குலைந்து கிடக்கிறாயே. தடுமாற்றம் இல்லாமல் தாவி பாய்ந்து அந்த தாழ்த்தரவாய் பெண்ணே என்று கூவி அடைக்கும் இந்த பாசுரம் கோடி பாவங்களையும் குளிப்பாட்டி விடுகிற புண்ணிய பாசுரமாய் நம் நெஞ்சை தடத்தில் நிமிர்ந்து நிற்கிறது. அறியாமை என்பதையே அணிகலனாய் கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் கிடக்கும் நம் போன்ற புல்லிய ஆன்மாக்களை புறம்போட்டு எடுத்து பொன்போல ஒளி செய்து பாடுகின்ற பைந்தமிழ் பாசுரம் தான் இது ஒன்றாகும். அனந்தல் என்ற சொல் உறங்கியும் விழித்தும் இருக்கும் நிலை, தூக்கத்தினின்று விழித்தெழுந்து ஒரு கலக்க நிலை. நம்மால் என்ற சொல்லுக்கு சாதாரண பொருளையே கொண்டிருக்கிறோம். இதையே நம் பிளஸ் மால் என்று பிரித்து நமது இறைவன் திருமால் என பொருள் கூறுவதும் உண்டு. என்று ஒரு படி மேலே போய் நம்மீது மயக்கம் மோகம் கொண்டுள்ளவன் என்று கூறுவதும் உண்டு. போரில் தோற்றவர்கள் தங்களிடம் உள்ள சிறந்த பெரிய பொருளை வென்றவர்களுக்கு அளிப்பதோ அல்லது வென்றவர்கள் அபகரித்து கொள்வதோ வழக்கம்தானே, மரபுதானே. அதுபோல கும்பகர்ணன் நாராயணனிடம் தோற்று போனதால் அவனிடம் இருந்த சிறந்த பெரிய பொருளான பெரும் தூக்கத்தை அவன் உனக்கு பணயமாக தந்து விட்டானோ என்பதுதான். தோற்றும் உனக்கு பெருந்துயில் தான் தந்தானோ என்ற பொருள் பதிந்தபடி. தேற்றமாய் என்பது படுத்து கிடந்தபடி அலங்கோலமாய் வந்து திறவாமல் நிதானமாய் தெளிவு பெற்று என்ற பொருளை தரும். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை வால்மீகியில் தாரை வந்து லக்குவனை முன்னின்றது போல் வந்து நிற்காதே என்று மிக அருமையான இடத்தை ஒப்பிட்டு காட்டுவார். பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் என்ற அடியில் வரும் பண்டொரு நாள் என்ற சொல்லுக்கு முன்பு ராமாவதாரத்தில் என்று பொருள் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நாள் என்ற சொல்லை தனியாக பிரித்து ராவணன் இந்திரஜித்து முதலியவர்களைப் போல கும்பகர்ணன் ராமனிடம் பல நாட்கள் போர் செய்ய அவனால் இயலவில்லை. ஒரே ஒரு நாள் போர் செய்து அன்றே ராமபாணத்தில் வாய் விழுந்து மடிந்தான் என்று சில வியாக்கியானங்கள் கர்த்தாக்கள் பொருள் கொண்டிருப்பதும் எண்ணி பார்க்கத்தக்கதாகும். இங்கே ஒரு நகைச்சுவையும் சுவைக்கக்கூடியதாகும். இந்த 10 பாசுரங்களில் முதல் 5 பாசுரங்கள் கண்ணனோடு கலவியில் சேர்ந்ததாக புதிய பெண்களை பார்த்து பாடியன. எனவேதான் பிள்ளாய் பேய்ப்பெண்ணே கோதுகுலமுடைய பாவாய் என்றெல்லாம் கூறினாள் ஆண்டாள். இந்த 2வது 5 பாசுரங்களும் கண்ணனிடம் சிறந்த காதல் கொண்ட பெரியாழ்வார் குலத்தில் பிறந்த அற்புதமான நிறைகுணமும் படைத்த பெண்களை பற்றி கூறுகிறார் எனலாம். பெரியாழ்வார் குலத்தில் பிறந்த அற்புதமான அழகும் நிறைகுணமும் படைத்த பெண்களை பற்றி கூறியதாக கருதலாம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.